ஜிகே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். இந்த ஆணி மாதம் மீன ராசிக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக தான் இருக்கும். ஜூன் 19ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் உங்களுக்கு ஆதாய ஸ்தானத்துல வர்றதுனால உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கூடும், மனதைரியம் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய உத்தியோகத்துல சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் அலுவலகத்துல உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு வர வேண்டிய அலுவலக பணம் அது எந்த வடிவில் இருந்தாலும், அது பஞ்சப்படியா இருந்தாலும் சரி அல்லது ஊக்க ஊதியமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தடைப்பட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல மாதம்னே சொல்லலாம். ஆனால் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாம் மெதுவாக நடந்தாலும் மிக சரியாக நடக்கும்னே சொல்லலாம். உங்களுக்கு இளையவர்களாக இருக்கக்கூடியவங்க கிட்ட, அது ஊழியர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வயதுக்கு குறைவான ஆட்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். ஏன்னா அவங்களால ஒரு சில ஏமாற்றத்தை நீங்கள் அடைய நேரிடலாம். அரசு அனுகூலங்கள் உண்டு. அரசு ஒப்பந்தம் பெற்று பணியாற்றவங்களுக்கும் இது அற்புதமான ஒரு மாதமாக அமையும். இரும்பு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மருத்துவம், கணக்கு, ஜவுளி தொழில், விவசாய தொழில், நீர், எரிபொருள் போன்ற துறையில் உள்ளவங்கள்லாம் மிக சிறப்பான ஒரு நிலையை காண்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு ரியல் எஸ்டேட்டில் அபரிமிதமான தொகை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு. ஆனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இல்லைன்னா ஏமாற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இது ஜூலை 5 வரைக்கும் அந்த டைம் இருக்கு. ஜூலை 5க்கு மேலே சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த ஏமாற்றமும் இருக்காது. அதனால் அது வரைக்கும் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நேரம் தான். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படுற ஒரு நேரம் தான் இது. உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல புரிதலும் நல்ல ஒற்றுமையும் ஏற்படும். ஜூலை 5க்கு மேலே அது இன்னும் அதிகரிக்கும்னு சொல்லலாம். இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. அவங்கக்கிட்ட சில அபிப்பிராய பேதங்கள் தோன்றும். அதனால் உங்களுக்கு சில தீங்குகள் விளையலாம். பிள்ளைகளோட போக்கில் நீங்கள் கவனம் வைக்கணும். ஜூலை 5 வரைக்கும் அவங்களுக்கு கேளிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகமாக கூடலாம். அல்லது அவங்களுக்கு எதிராக உள்ள எதிர்பாலின நட்பு மேலே கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. இந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையை அவங்கக்கிட்ட காட்ட வேண்டிய நேரம் தான். ஆரோக்கியம்னு வரும்போது உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு சில நேரம் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜூன் 19க்கு மேலே ஒரு சிலருக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படலாம், அல்லது ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். வாழ்க்கை துணைக்கு வாயு தொல்லை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் சளியால் பாதிக்கப்படுவாங்க. தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தையோடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. உங்கள் குழந்தைங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவே இந்த மாத சிறப்பு பலனாக எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், ஐயப்பன், ஆஞ்சநேயர், விநாயகர்.